காதல் திருமணம் செய்த வாலிபர் 2 நாள்ல கடத்தல். கணவனை மீட்க போராடும் கரூர் புதுமை பெண். என்ன நடந்தது இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு காதல் திருமண ஜோடியை பிரிக்க அரசியல்வாதி, தொழிலதிபர், போலீஸ் உயரதிகாரி மகேஸ்வரி அக்கான்னு ஏராளமானோர் தலையிட்டு இன்று அவர்கள் சட்டத்தோட பிடியில சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையே இன்னும் தீரல, அதுக்குள்ள இன்னொன்று ஆரம்பிச்சிருச்சு. அதே காதல் திருமணம் தம்பதியை பிரிக்க கடத்தல்னு வழக்கமான வேலையை செஞ்சு இப்போ இவங்களும் போலீஸ்ல மாட்ட போறாங்க. சரி வாங்க இந்த இதுல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். காவேரி தாளாட்டும் அழகான ஒரு நகரம் கரூர் மாவட்டம் மாயனூர். இதன் அருகே இருக்க பௌரணி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் சதயவர்த்தினி, வயது 19. இவங்களும் கரூர் மாவட்டம் தோகமலை அடுத்த நல்லமுத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கணபதி, வயது 21. இவரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. காதல் அரும்பிய இடம் பள்ளிக்கூடம். இருவரும் ஒரே பள்ளியில படித்த போது காதல் மலர்ந்திருக்கு. இவங்களோட காதலுக்கு இப்போ வயசு 7. கணபதி ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சுட்டு வராரு. இவங்க 2 பேரோட ஊர்களுக்கும் இடையே இருக்க தூரம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் செல்போன் தான் உலகத்தையே உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுத்துருச்சு. எனவே இவங்க காதலுக்கு தூரம் ஒரு பொருட்டே கிடையாது. ஃபோன் உரையாடல்கள், அவ்வப்போது சந்திப்புன்னு காதலும் வளர்ந்துருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா அதே பழைய கதை தான். இருவரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. எனவே காதலன் வீட்டில் எதிர்ப்பு. காதலிச்சோம், கண்டுண்டோம், இனி ஓர் ஊராய் ஒரு உயிராய் வாழ்வோம்னு முடிவு செய்த கணபதியும் சதயவர்த்தினியும் கடந்த திங்கட்கிழமை கோவைக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல நண்பர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. கோவை காந்திபுரத்தில் திருமணமும் நடந்திருக்கு. 2 நாள் தேனிலவு கொண்டாட்டமும் முடிஞ்சிருச்சு. மணமக்களாய் கோவையிலிருந்து கரூருக்கு மீண்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தகவல் கணபதியோட வீட்டாருக்கு தெரிய உறவினர்களோட கார்களில் சென்று பல்லடம் அருகே பஸ்ஸை வழிமறைச்சு காதல் திருமண ஜோடியை கண்டுபிடிச்சு வலுக்கட்டாயமா கீழே இறக்கி மணமக்களை கார்ல ஏற்றிட்டாங்க. கரூர் அடுத்த தான்தோன்றி மலைக்கு கொண்டு வந்து கணபதியோட உறவினர் வீட்டில் வச்சு இருவரையும் சரமாரியா தாக்கியிருக்காங்க. பெண் அணிந்திருந்த தாலி, மெட்டி ஆகியவற்றை கலட்டிட்டு பெண்ணோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உன் தங்கையை அழைச்சிட்டு போ, இல்லைன்னா தீர்த்து கட்டிடுவோன்னு கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க. இதனால பயந்து போன அவங்க நண்பர்களோட போய் தங்கையவும் மீட்டுட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்க பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை பெற்று வந்த புது பெண் சதயவர்த்தினி பத்திரிகையாளர்கள் கிட்ட நடந்த சம்பவங்களை கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவரை கடத்தி சென்றுட்டாங்க, அவரை மீட்டு தரணும்னு சதயவர்த்தினி சொல்லியிருக்காங்க. சதயவர்த்தினி தன் கணவரை மீட்கும் வரைக்கும் ஓய போவதில்லை என்பதுல உறுதியா இருக்காங்க. போலீசார் இந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்லடத்துக்கிட்டே வந்துட்டு பஸ் வழிமறிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் போயிட்டு அந்த பையனையும் அடியை போட்டு அடிச்சுட்டு தாலி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்தாதான் வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து எங்கள் 2 பேரையும் சாப்பிட சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வந்து தாலியெல்லாம் கழட்டி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். அது 11 மணிக்கு 7 மணிக்கு ஃபோனே பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே வந்துட்டு கல்யாணம் நடந்ததெல்லாம் சொல்லாத, மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொண்டுருவேன் நானே அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். உங்களுக்கு மேரேஜ் எப்போ நடந்துச்சு? இப்போ ஏதோ கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ தான் வண்டி சேஸ் பண்ணி பிடிச்சதா சொன்னாங்க. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ பல்லடத்துல தான் பிடிச்சிட்டாங்க. எப்போ மேரேஜ் ஆச்சுமா? மேரேஜ் வந்து திங்கக்கிழமை. பையன் பையன் இப்போ வந்து அந்த அவங்க தாந்தன் மலையில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வேறு கேஸ்ட்டாக எதுக்குறாங்களா என்ன சொல்கிறாங்க? நம்ம கேஸ்ட்னால தான் எதுக்குறேன், இல்லைன்னா வந்து எதுக்க மாட்டேன், எங்கள் கேஸ்ட்டாக இருந்தால் நான் வந்து சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும். அவர் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்துட்டு சதயவர்த்தினி, அவங்க பேர் வந்து கணபதி. இல்லை எந்த மாதிரி தாக்குனாங்க அவங்களையா? எங்கள் வந்து கட்டையில் வந்து தலையில் அடித்தாங்க, அந்த பையனையும் அதே மாதிரி அடித்தாங்க, 8 தான் வச்சாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப அடித்தாங்க, என்னையும் சேர்த்து அடித்தாங்க. நீங்கள் 2 பேரும் மேஜர் தானம்மா? மேஜர் சொல்லி அப்போ அந்த கை மட்டும் தாலி அறுத்தாக வீட்டில் இருக்கவங்களை கூப்பிடுன்னு சொல்லி தாலியெல்லாம் அறுத்து வாங்கிட்டாங்க. தாலி மெட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.